ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நாங்கள் வின்டர் வண்டர்லேண்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். யூகேயில் வின்டர் வண்டர்லேண்ட் வின்டர் சீசனில் அநேகமாக கிறிஸ்மஸ் டைம் டிசம்பர் மந்த்தை தான் நெய்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா வின்டரில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸும் இல்லை, வெதரும் சரியான டல்லாக இருக்கக்குள்ள எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி இல்லாத மாதிரி சரியான மூடியாக இருக்கும். அந்த டைமில் இது நடக்கும் கிறிஸ்மஸ் டைமில். இப்போ நாங்களும் பிள்ளைகளுக்காக வேண்டி போவோம்ன்ட்டு டிசைட் பண்ணினதுன்னா அவங்க கூட ரைட்ஸுகள் பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு போன இடத்த சின்ன ஆளோட தான் நான் கூட ஸ்பெண்ட் பண்ணினேன். ஆதிக்கு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தோம். ஃப்ரெண்டோட ஆள் வந்திருந்தோம். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, ஆம்பளை பிள்ளைகள். அப்போ அவங்களோட அவர் கூட போனபடி எனக்கு அவர் ரைட்ஸில் வீடியோ எடுக்கலாமல் போயிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த பவர் பெட்ரோல் ட்ரக்கில் போகணும்ன்ட்டு அதை ரைட் பண்ணி அதை அந்த ஸ்டியரிங்கில் பிடிச்சி கொண்டு அவர் என்ஜாய் பண்ணுறார். இப்படி அது காணாண்டு பவர் பெட்ரோல் ட்ரக் காணாண்டு சொல்லி இன்னொரு கணக்கு ரைட்ஸுக்கு போனேன். நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் திரும்ப க்யூவில் எக்ஸிட்டால் திரும்ப க்யூவில் நின்று ஃபுல்லாக போனேன். நாங்கள் பிறகு வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிப்பில் வேறும் இப்போ பார்க்குற அட்வென்ச்சர் ரைட்ஸுகளெல்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆனது. இந்த பாருங்க, இவர் இந்த மோட்டர் பைக்கில் திரும்ப நாங்கள் க்யூவில் நின்று மோட்டர் பைக்கில் போனோம். நாங்கள் போய் கடைசியில் எல்லாம் முடியால் ஜியோவனி எல்லாம் சரி என்னன்னா பக்கத்தில் இருக்கிறால் கொஞ்சம் ஆள்றார். அதை பார்க்குறேன். இது முடிய நாங்கள் ஸ்னோ ஜெட்டுண்டு அங்கே பக்கம் கொஞ்சம் ஃபுல்லாக ஐஸுக்குள்ளே செய்கிற மாதிரி, அதாவது ஃபுல்லாக அந்த ஐஸ் இது மாதிரி. நாங்கள் முதல் போனது சென்டாலேண்ட். இங்கே நாங்கள் சும்மா ஒரு விசிட் அடிக்கணும். நீங்கள் ஒரு ரைட்ஸும் நாங்கள் போகலை பெருசாக, இந்த சின்னாக்களோட ஃபஸ்ட் டைம். அப்போ சும்மா போய் பார்த்துட்டு வருவோம்ண்டு ஃபுல்லாக போய் பார்த்து ஆதியாக்கள் போனவங்க ரைட்ஸுக்கு நான் சின்னாலோட நான் போக கிடைக்கல, இவரும் போகலை. இப்படி என்னட்டு இருக்கக்குள்ளே பார்த்தா அந்த இந்த இருக்கிற கேம் விளையாடுற இடத்துல இல்லை எவ்ரி டைம் ப்ரைஸ் இருந்தது. அப்போ கேமில் போனால் இப்படியோ ஒரு ப்ரைஸ் எடுக்கலாம் தானேன்னு போட்டு சின்னவர் வேறு அந்த டெடியில் பார்த்து கத்திக்கொண்டிருந்தேன். சரி என்னட்டு அப்போ நான் போய் விளையாடுவோம்ன்ட்டு போனால் சரி இப்படி ஒரு டக்கை பிக் பண்ணினா எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நாங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த சின்ன டெடி பியாஸ் அந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா விலங்கம், அதில் ஃபுல்லாக எதெண்டாலும் ஒன்றை பிக் பண்ணலாம். நான் ஒன்றை எடுத்துகிட்டு ஹேஷிட்ட கேட்டேன். ஹேஷி எது வேணுமெண்டா அவன் என்ன செய்தாருண்டா ஒன்றை காட்டுறார் இல்லைன்ற பிறகு பார்த்தா என்னத்தை கேட்குறாருன்னு பார்த்தா அந்த இருக்கிற பெரிய பியாரை கேட்குறேன். அது பெரிய பியார் என்ன மாதிரின்னு கேட்டால் அதை 6 times நீங்கள் ப்ளே பண்ணணும். ஒரு டைம் ப்ளே பண்ணுறதுக்கு £7. அப்போ 7 × 6 42 pounds. அப்போ அது சும்மா நியாயம் என்னென்னா வெளியில் போனால் அதை விட சீப்பாக வாங்கி கொடுக்கலாம்னு போட்டு நாங்கள் அதை விட்டுட்டோம். அதான் ஒரே அழுகை என்னடான்னா எனக்கு அதுதான் வேணுமெண்டு. அப்போ அது இல்லாண்டு போட்டு நாங்கள் உடனே அதை மாற்றுறதுக்கு வேண்டி காஃபி கப்புக்குள்ளே போவோம்ண்டு காஃபி கப்புக்குள்ளே போனேன். காஃபி கப்புக்குள்ளே அப்பாவும் மகனும் போகிறாங்க. என்னண்டா எனக்கு வளமையாக நான் இந்த காஃபி கப் இவரோட சேர்ந்து ரைட்ஸ் போடுற இந்த மாரி கிரவுண்டெல்லாம் நான் தான் போகிறேன்னா. ஆனால் இந்த டைம் அவர் போனவர் என்னென்று சொன்னேன். என்ன விளக்கம்னா அந்த கையில் எங்களுக்கு அந்த நாங்கள் டிக்கெட் பே பண்ணக்குள்ளே கையில் ஒரு பேண்ட் ஒன்று கட்டுவாங்க. அந்த பேண்ட் இவர் அதில் கட்டுப்பட்டுட்டு அது 1 way. அதை நாங்கள் கலட்டி எடுக்க இல்லாது, வெட்டி தான் எடுக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லாத ஆள்மாட்டுப்பட்டுட்டார். எல்லாத்துக்குமே அவர் தான் போனார். இப்படி என்னட்டு இருக்குள்ள அடுத்த தரம் சேம் ரைட்லேயே நாங்கள் போனதில் ஐஸ்கிரீம் வேனுக்குள்ளே போகணுமெண்டு திரும்ப க்யூவில் நின்று திரும்ப போனேன். நாங்கள் க்யூவில் நிற்கிறதில் ஒன்றும் இல்லை. திரும்ப அதுக்குள்ளேயே நாங்கள் உடனே அடுத்ததுக்கு மாற்றி வைக்கலாம்டா பரவாயில்ல, பின்னுக்கு பெரிய க்யூ. அப்போ நாங்கள் இங்கே ஒரு ஆர்டர் தானே எல்லாமே. அப்போ எக்ஸிட்டால் போய் திரும்ப பெரிய ஒரு க்யூன்னா அந்த க்யூவில் பின்னுக்கு நின்று ஸ்டார்ட் பண்ணணும். பேருங்களேன் ஹாய் மம்மி வந்துட்டு போகிறது. நான் அதை மியூட் பண்ணி போட்டுட்டு அப்போ என்ன அந்த க்யூவில் நிற்கிறது சரியான கால் கிணநீரை நிற்க வேண்டியது பிள்ளைகளுக்காக. நீ ஓகே நின்றது இப்படியெல்லாம் ரைட் முடிச்சுட்டு இன்னொருக்கா திரும்பவும் போனேன்னு நினைக்கிறேன் வேறு பெண்ணுக்கு வீடியோவில்.
திரும்ப திரும்ப இப்படியே போனது. நானும் சலிக்காமல் நின்று வீடியோவும் எடுத்தது. ஆதியத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. எனக்கு அது கொஞ்சம் ஒரு கவலை. கணக்கில் அடி வளமையாக எடுக்கிறது விடுபடலை. இந்த மோட்டர் பைக்கில் போனது அந்த முதல் போன ரைடையே திரும்ப வந்துட்டுது. திரும்ப கிளிப்பில் ரிப்பீட் பண்ணப்படுது. பார்த்திங்கன்னா விலங்கும் அதில் அவர் வடிவாக என்ஜாய் பண்ணுற மோட்டர் பைக்கில் என்ஜாய் பண்ணக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறாள் பாவம் ஆள்றார். இவருக்கு ஒரு விதமான அந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் சேர்ந்த அநேகமாக வந்து பிள்ளைகள் எனக்கு ஆதியை நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கிற ஆள் அழுதா அவரும் பார்த்துட்டு அழுவார். சரி இவர் வந்து எப்படி என்று சொன்னால் இல்லை பார்த்துட்டு அவருக்கு ஏண்டா ஆள்றாருன்ற மாதிரி எங்கள்கிட்ட ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு விளையாட்டு ஒன்று காட்டுறதுக்கு இந்த வாரையர் பாருங்க நின்று முடிய ஒரு சேர் பண்ணுவாரோ வந்துட்டு ஓகே. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற மூத்தொருக்கா பார்ப்பேன் என்னடா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்குறான் இல்லைன்னு போட்டு பார்த்தா அவர் ஒரே சேம் ரியாக்ஷனோடு இருக்கிறார். இவருக்கு என்ன செய்யறது சரியா அவரை எம்பாரசிங்காக போயிட்டுது. என்னெல்லாம் கதைக்கிறார் எங்களுக்கு முழங்கல்ல. பிறகு பார்த்தா திரும்பி அவரை ஏதோ காம் பண்ணுறாரு போலன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னெல்லாம் காட்டுறாரு. அந்த கதைக்கிறார் காம் பண்ணுற ஒரு மாதிரி நிற்கிறார். என்னடா செய்வோம் அவர் செய்யும் அதே இதோட தான் இருக்கிறார். ஒன்றுமே மாற்றம் இல்லை. கடைசியாக பார்க்குறேன் பார்க்குறேன் எல்லாம் இப்படித்தான் போச்சுது எங்களுக்கு. இப்படி ஒரே அவங்கள ரியாக்ஷனை பார்த்து பண்ணால் போச்சுது. வேறு என்ன, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.